ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் என்னுடைய செய்தியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பாடலோடு கூட தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நீர் இல்லாமல் நான் இல்லையே, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போயும் இந்த பாடலை பாடி நம்ம செய்திக்குள்ள நம்ம பிரவேசிக்கலாம். தகுதிப்படுத்துவது அவருடைய பிரசன்னம் சொல்லலாமா? விலை போகாத எங்களை, தள்ளப்பட்ட எங்களை, ஒதுக்கப்பட்ட எங்களை, வெறுக்கப்பட்ட எங்களை, கைவிடப்பட்ட எங்களை நீர் தூக்கி அணைத்து உங்களுடைய பிரசன்னத்தினால நிறைத்து எங்களை தகுதிப்படுத்தி இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோடு கூட எங்களை நீங்க வாழ வைத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. இன்றைக்கும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்திட்டோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை கண்டித்து உணர்த்திட்டோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் கேட்க இருக்கிற செய்தியினுடைய தலைப்பு ஃபேவர் ஆஃப் காட், தேவ தயவு. சொல்லலாமா? தேவ தயவு, தேவ தயவு. இந்த செய்தியினுடைய காரியங்களுக்குள்ள நாம் செல்வதற்கு முன்பாக இந்த தேவ தயவை குறித்து சில பொன்மொழிகளை, சில கோட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சில என்கரேஜிங் கோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பி ஒபீடியன்ட், சர்வ் காட் அண்ட் ஹாவ் ஃபெய்த். நம்ம முதல்ல என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா. அடுத்தது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா, விசுவாசத்தோடு இருக்கணுமா. இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பேற்பட்ட ஒரு பொன்மொழியை அவங்க சொல்லியிருக்காங்க. கீழ்ப்படியணுமா, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணணுமா, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணுமா, அடுத்தது விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவ தயவு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இட் வில் அட்ராக்ட் காட்ஸ் ஃபேவர். எப்படி காந்தமானது, எப்படி மேக்னெட் இரும்பை அட்ராக்ட் பண்ணுதோ, அதே போல் இந்த 3 குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது காட்ஸ் ஃபேவரை, கர்த்தருடைய தயவை நம்மளால் என்ன பண்ண முடியுமா? அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஹியூமிலிட்டி இஸ் அ கேட்வே இன்டு த கிரேஸ் அண்ட் ஃபேவர் ஆஃப் காட். ஹியூமிலிட்டி, தாழ்மை. அந்த தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் அந்த தேவ தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஒரு நுழைவாயில். எப்படி ஒரு பெரிய கேட் இருக்குது, அந்த கேட்டை திறந்து நம்மளுடைய வீட்டினுடைய கதவை திறந்து நம்ம உள்ளே போகிறோம். அப்போ அந்த ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேட்டாக இருக்குது, ஒரு பெரிய வாசலாக இருக்குது, ஒரு பெரிய வழியாக இருக்குது. அப்போ அது நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பலன் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் தேவ தயவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எவ்ரிதிங் இஸ் அ வேஸ்ட். நம்மலாம் ஆண்டவருடைய தயவில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு ஆகிய பிள்ளையே ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக அவர் எப்படி அடைந்தார்? விருத்தி அடைந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தேவ தயவு தேவைப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கும் என்ன வேணும்? தேவ தயவு வேணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தேவ தயவுங்கிறது வேணும். அப்போ தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன நமக்குள்ள இருக்கணுமா? ஹியூமிலிட்டி, தாழ்மை. கர்த்தர் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும், எவ்வளவு உயர்வாக நம்மை வைத்திருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாழ்மை. அவரே மரண பரியந்தம் வரை தன்னை தாழ்த்தினாரே, அப்போ நாமும் என்ன பண்ண வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அடுத்தது ஒரு பொன்மொழி சொல்கிறாங்க, ஃபேவர் டஸ் நாட் ஒர்க் வித் பேட் ஆட்டிடியூட். ஒரு தவறான ஒரு நினைவு, ஒரு தவறான நினைப்பு இருக்கும் பொழுது தேவ தயவை பெற்றுக்கொள்ள முடியாதான். நெகட்டிவான காரியங்கள். மனுஷன் இருதயத்தை பார்க்க முடியுமா? தேவன் இருதயத்தை பார்க்க முடியுமா? முடியும். அப்போ மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்க, இருதயத்தின் கடையாந்திர நினைவுகளை கூட அவரால் ஆராய முடியும். அப்போ அந்த பேட் ஆட்டிடியூடுங்கிறது நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஃபேவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. பேட் ஆட்டிடியூட் வராமலே இருக்குமா? நம்மெல்லாம் மனிதர்கள். தாவீது அரசர் சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அப்போ இன்ஜெக்டிங் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், தீய நினைவுகள்ங்கிறது கண்டிப்பாக கட்டாயம் என்ன பண்ணோம்? நமக்குள்ளே வருவதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கொண்டு, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு, விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கொண்டு, பொல்லாங்கானவன் எய்யும் எல்லா அக்கினி ஆசாரங்களும் நாம் அவித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, நெகட்டிவ் ஆட்டிடியூட் வரும்பொழுது அவற்றை வெளியே எறிந்து விட்டு மறுபடியும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஃபேவரை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். போன வாரம்
உலகம் எங்கிலும் என்ன கொண்டாடினாங்கன்னா ரிசரக்ஷன் சண்டே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலை கொண்டாடினோம் இல்லையா? அதற்கு முன்பாக குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி கொண்டாடினோம். தேவஜனமே, இந்த குட் ஃப்ரைடே ஆகிலும் இந்த ரிசரக்ஷன் சண்டே ஆகிலும் இது எந்த கேலண்டர்னுடைய அடிப்படையில் வருகிறது என்றால் கிரிகோரியன் கேலண்டருடைய அடிப்படையில் வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே குட் ஃப்ரைடே அன்றைக்கு தான் மரித்தாரா? இல்லை பிரியமானவர்களே. நம்ம ஜூயிஷ் ஃபெஸ்டிவல்ஸ், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பண்டிகைகளை நாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ தான்ப்பா மரித்தார்? பாஸ்ஓவர், பஸ்கா, அந்த பண்டிகை ஏப்ரல் 28 மற்றும் 29 வருது. அப்போ ஏன் இந்த குழப்பம்? ஏன் இந்த நாள் கொண்டாடுறாங்க? மன்னனாகிய கான்ஸ்டான்டினோப்பிள் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஆண்டவரை மாத்திரம் தான் ஏற்றுக்கிட்டான். பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹெலனிசம், எல்லா ரோமர்களுடைய கடவுகள், அவங்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படியே எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பம். அப்போ இன்றைக்கு கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். அந்த விஷயத்தை நம்ம விசுவாசிக்கணும். சரிங்களா? சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தார்? அது எந்த பண்டிகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற்கனியின் பண்டிகை. அப்போ அதையும் நம்மளுடைய சபையில் நம்ம கொண்டாடுவோம். சரிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவ செய்தியை மையமாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பைபிள் கேரக்டர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குயின் எஸ்தர். நம்ம கடந்த வாரம் 23, 24 பூரிம் என்கின்ற பண்டிகையை நம்ம ஆசரித்தோம். அந்த பூரிம் பண்டிகையில் நம்முடைய பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க. நம்ம அந்த ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். எஸ்தர் ராணி எப்படிலாம் அவங்க அந்த காரியத்தை மேற்கொண்டாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் இந்த அதிகாரத்தை, இந்த காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவ தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? எஸ்தருடைய வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு முன்னாடியும் பல சவால்கள் இருந்தது. பல சவால்கள். நம்ம எல்லாரை பார்த்து நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு என்னப்பா, என்ன மாதிரிலாம் யாருமே வாழ்க்கையில் கஷ்டப்படவே மாட்டாங்க, எனக்கு இருக்கிற மாதிரி கஷ்டம் உனக்கு வந்தா நீ தாங்க மாட்ட, இப்படிலாம் நம்ம டயலாக் பேசுகிறோம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, திராணிக்கு மிஞ்சி தேவனாகி கர்த்தர் நிச்சயமாக சோதிக்கவே மாட்டார். He is fighting for us. அவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துவார். அந்த சோதனைக்கு தப்பிச் செல்லக்கூடிய வழியையும் அவர் கொடுப்பார். அதுதான் தேவ தயவு. அந்த தேவ தயவுக்காக தான் நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய மைய பொருளாக இருக்கிறது. எஸ்தர் எப்படி ஆண்டவருடைய ஃபேவரை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க எப்படி ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொண்டாங்க? ஒரு சாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு பெண். she was an orphan. அவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. யோசித்து பார்ப்போமே அந்த பெண்ணுடைய நிலைமை. அம்மா இல்லாத, அப்பா இல்லாத ஒரு பெண் பிள்ளை. அவங்களுடைய உறவின் முறையாகிய சித்தப்பா என்கின்ற முறையாகிய மொர்தெகாய் தான் அவங்கள வளர்க்குறார். அப்போ இவங்க வாழ்கிற காலகட்டத்தில் கேப்டிவ்ஸா, அடிமைகளாக இவங்களை கொண்டு போகிறாங்க. பெர்ஷியாவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. பாபிலோனியர்களால் அடிமையாக்கப்பட்டு அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு 3rd கிளாஸ் சிட்டிசனாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊரோட சிட்டிசன் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அகதிகள் நமக்கு தெரியுமா? அகதிகள்னா யாரு? அவங்க ஊர்ல அவங்களுக்கு வாழறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சரியான சாப்பாடு இல்லை, சண்டை நடக்குது, பஞ்சம், பட்டினி, போர். இதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுவாங்க. எங்க ஊர்ல எங்களால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சம் புகுவாங்க. அப்படி தஞ்சம் புகும்பொழுது அந்த நாடு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அவங்களை அடைக்கலமாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அந்தந்த நாடுகள் செய்தாக வேண்டும். அப்போ இவங்களுடைய சூழ்நிலை நம்ம பார்ப்போமே. ஜூயிஷ் யூத பெண்ணாகிய இவங்க அடிமையாக பாபிலோனியர்களால் பெர்சிய நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ எல்லாருடைய பார்வையும் யூதர்களை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க.
ஏன்னா அவங்க ஒரு அகதிகள் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த பெண் அந்த ஊருக்கே என்னவா மாறுறாங்க, ராணியாக மாறுறாங்க, பட்டத்து ராணியாக மாறுறாங்க. சாதாரண ஒரு பெண். எப்படி இது நடந்தது? அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு கடினத்தின் பாதையில், கஷ்டத்தின் பாதையில் அவங்க நடந்து சென்றிருப்பாங்க. தான் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு அம்மா இல்லை, தனக்கு தேவையானதை சவரட்சணியை செய்யறதுக்கு அப்பா இல்லை. ஆனால் தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று மொத்தக்காய் வளர்த்திருப்பார். ஆனாலும் அந்த எஸ்தர் அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் எஸ்தர், த குயின் எஸ்தர் எப்படி அவங்க ராணியாக மாறினாங்க? அந்த சீக்ரெட் என்ன? தேவதயவு. தேவதயவு அவங்களோடு கூட இருந்ததுனால தான் அவங்க ராணியா மாறுறாங்க. திருப்பிக் கொள்ள போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 தேவஜனமே, இந்த அதிகாரத்தில் இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். வஸ்தி என்கின்ற பட்டத்து ராணியை ராஜா தள்ளிவிட்டு ராஜாக்கென்று ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கும்படிக்கு ஊர் முழுவதும் இருக்கிற பெண்களை அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போது இந்த வசனத்தில் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தி, அதாவது எஸ்தர் ராஜாத்தியாக மாற போகிறவங்க ராஜாவின் கட்டளையின்படி அநேக பெண்கள் எப்படி அந்த அரண்மனையில் கூட்டப்பட்டாங்களோ, ஏகாய் அப்படிங்கிற அந்த யூனக் அன்னகருடைய வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது போல எஸ்தரும் ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இவங்க எத்தனை பேரை கிட்டத்தட்ட கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 400 பேர் இருக்கலாம் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். அப்போ அந்த 400 பேரில் இருந்து இந்த எஸ்தர் அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னா 0.25% தான் இருந்திருக்கு. எஸ்தரை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் எந்த டைப் ஆஃப் லைஃபை, என்ன மாதிரியான வாழ்க்கையை இந்த எஸ்தர் வாழ்ந்ததுனால கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய தயவை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவ தயவை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க என்னென்ன காரியங்கள் செய்தாங்க? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஃபேவர்ட்? அவங்க கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவங்க என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்கும் பொழுது அவங்க ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்களாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று நம்ம நிறைய டைமு நம்ம பாஸ்டரும் நம்ம போதிச்சிருக்காங்க. நம்மளுடைய சபையில், நம்மளுடைய மார்னிங் டிவோஷனில் அந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை எஸ்தர் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் இருந்தது தெரியுமா? அவங்களுக்குள்ள ஜென்டில்னஸ் அண்ட் குட்னஸ் இருந்துச்சு. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம். காருண்யம் மற்றும் நற்குணம் அவங்களுக்குள்ள இருந்தது. நமக்கு தெரியும் ஆவின் கனியாகிய 9. அப்போ காருண்யம் மற்றும் நற்குணம் எஸ்தருக்குள்ள இருந்தது. அடுத்தது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மிஸ்ஸிங் இன் டுடேஸ் வேர்ல்ட். அது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும், அது ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும், ரெஸ்பான்சிபிளான பீப்புளை தான் இந்த உலகத்தில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டா அந்த வேலையை குறித்து நம்ம மறந்துடலாம். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. அப்படிங்கிற பொறுப்புள்ளவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளும் போயிடாதபடிக்கு நம்மளுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ இந்த எஸ்தர்
குள்ள என்ன ஒரு குணாதிசயம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அடுத்தது சுய ஏற்பு, செல்ஃப் அக்செப்டன்ஸ். முதல்ல அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே உட்காந்துருக்க நம்ம பல பேர் நம்மளை ஏற்றுக்கிறதே இல்லை. நான் இங்கே பிறந்திருக்க வேண்டியவனே இல்லைப்பா, நான் இந்த வீட்டில் இந்த ஊரில் நான் பிறந்திருக்க வேண்டியவன் இல்லை, நான் என் ரேஞ்சே வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையான வாழ்க்கைக்குள்ளே தான் பல நேரம் நம்ம வாழ்ந்துருக்கோம். தேவஜனமே, அக்செப்ட் யுவர் செல்ஃப், அக்செப்ட் யுவர் சிச்சுவேஷன். கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. நம்மளை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் அந்த வீட்டில் பிறந்திருக்கலாமே, நான் அப்படி வாழ்ந்திருக்கலாமே, நான் அந்த ஊரில் பிறந்திருக்கலாமே, அந்த நாட்டில் பிறந்திருக்கலாமே. நோ நோ நோ, காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் யூ. உனக்கென்று ஆண்டவர் ஒரு பர்பஸை வச்சிருக்காரு, உனக்கென்று ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? வேண்டாம், யோசிக்காதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக யோசிக்காதீங்க. தேவ சாயல்ல ஆண்டவர் உங்களை படைச்சிருக்காரு. யூ ஆர் பிளஸட், யூ ஆர் ஃபேவர்ட். அவ்வளோதான். உங்களை அக்செப்ட் பண்ணுங்க, சரியா? அடுத்தது அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளும் ஆண்டவருடைய சாயலில் தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. எதிரில் இருக்கிற அந்த மனுஷனையும் ஆண்டவர் எப்படி தான் படைச்சிருக்காரு? ஆண்டவருடைய சாயலில் தான் படைச்சிருக்காரு. அப்போ நம்மால் முடிஞ்சதை அந்த சக மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ இந்த குணாதிசயங்கள்லாம் ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருக்கு, ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையில் இருக்கு. அதை எஸ்தர் என்ன பண்ணியிருக்காங்க? பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது கைண்ட்னஸ், இரக்கம். அடுத்தது போல்ட்னஸ் டு எக்ஸ்பிரஸ். எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்ம வாயை திறந்து பேசணுமோ பேசிதான் ஆகணும். நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த போல்ட்னஸே இருக்கிறது கிடையாது. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். a sound mind. நம்ம ஒருத்தருக்கும் சவுண்ட் மைண்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, தெளிந்த புத்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தேவஜனமே, we need to voice out. எந்த நேரத்தை நம்ம வாயை திறந்து போல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுமோ எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே நம்ம குமுறி 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 புழுங்கி 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 உட்காந்துட்டு இருக்க கூடாது. அதற்கு தான் ஆண்டவருடைய தயவு நம்மளோட கூட இருந்துச்சுன்னா நம்ம போல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எஸ்ஸரை நம்ம பார்ப்போமே, அவங்க எந்த நேரத்தில் தன்னை வாயை திறந்து போல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ அந்த நேரத்தில் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அடுத்தது இந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அவங்க பொறுமையோடு இருந்தாங்க. அஹஸ்வேரு ராஜாவை அவங்க திருமணம் செய்த பிறகு ஆமானுடைய அந்த சதி திட்டங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க சாதாரணமாக அப்படியே போய் பிளா பிளா பிளான்னு போய் எல்லாத்தையும் உளறிடல கொட்டிடல, அப்படி ஞானம் இல்லாமல் பேசல. ஷீ வெயிட்டட் ஃபார் த ரைட் டைம். சரியான நேரத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க? வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு எந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன வார்த்தையை பேசணுன்ற ஞானம் பல நேரத்தில் இருக்க மாட்டுது. ஒரே நிமிஷம் நம்ம கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். எல்லாருமே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன காரியத்தை பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த பொறுமையை எனக்கு கொடுங்க. இந்த விஷயத்தை இப்போ பேசக்கூடாது, நாளைக்கு பேசலாம், கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம், அந்த பொறுமையை எனக்கு கொடுங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோலை எனக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ அவங்களுக்குள்ள இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோலும் இருந்துச்சு. ஃபைனலி இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எஸ்தருக்குள்ள இன்பில்ட்டா இருந்ததுனால காட்ஸ் ஃபேவர், ஆண்டவருடைய தயவை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கு கூட தாழ்மையும் இருந்தது, கீழ்ப்படிதலும் இருந்துச்சு. அப்போ இவை எல்லாமே எஸ்தருக்குள்ள இருந்ததுனால தான், இந்த குணாதிசயம்லாம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் அவங்க என்ன காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க? தேவ தயவு. அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆண்டவருடைய ஃபேவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த ஃபேவர் என்ன பண்ணோம்? அந்த சூழ்நிலையே மாற்றோம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய மனசில் ஆண்டவர் பேசுவார், நம்புங்க.
மனுஷங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, மனுஷங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனுஷங்களை நம்மளுக்காக பேச வைப்பாரு, மாத்துவாரு. சாவியே அதுதான், கீயே அதுதான். நீங்க ஆண்டவருடைய தயவுக்காக வெயிட் பண்ணும் பொழுது தான் இந்த ஃபேவர் எல்லாம் உங்க மேல வரும். அப்போ எஸ்தர் ராஜாத்தி அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் அகாஸ்வேரு ராஜா பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 400 பெண்கள் ஸ்திரீகள் அந்த அரண்மனையில் இருக்கலாம், ராஜா தன்னை செலக்ட் பண்ண வேண்டும் என்று இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் யார் மேல பட்சமும் தயமும் வந்ததுன்னா எஸ்தர் மேல. எப்படி இது சாத்தியம்? எஸ்தரை விட இன்னும் பேரழகா இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய தயவு இவங்க கூட இருந்ததுனால ராஜா என்ன சொல்றான், அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஒரே நிமிஷம் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டவரால, தேவ தயவு இருந்துச்சுன்னா. just 1 minute he can change your life upside down. இன்னைக்கு நம்ம பிஸியா பல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆண்டவரை மிஸ் பண்ணிடுறோம் தெய்வச்சனமே. ஆனா எஸ்தர் ஆண்டவரை மிஸ் பண்ணல, அவரை தக்க வச்சுக்கிட்டதுனால தான் இப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எஸ்தர் எங்கேயோ போய் இது ரெக்கமெண்டேஷனுக்காக யார்கிட்டலாம் அவங்க போல, யார்கிட்டையும் அவங்க ரெக்கமெண்டேஷன் போல. பைபிள் அந்த மாதிரி எதனா குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? அவங்க போய் ராஜாவுடைய இவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவங்க கிட்ட கேட்டாங்க, அவங்க கிட்ட கேட்டாங்க. She just waited for God. அதனால அவங்களுடைய வாழ்க்கையே மாறுகிற மாதிரி பட்டத்து ராணியாக அவங்க மாறினாங்க. சரி, பட்டத்து ராணியாக மாறின பிறகு ஒரு உயரிய நிலை அடையும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பார்க்க போறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவச்சனமே, எஸ்தர் சித்தப்பாவாகிய மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகளை அவங்க சாதாரண பெண்ணாக இருக்கும் போது மாத்திரம் கேட்கல, ராணியாக மாறின பிறகும் கேட்டாங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதல், ஒபீடியன்ட் ஹார்ட் மேட்டர்ஸ். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிற அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவரும் ஒரு விஷயத்தை நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறார். ஒபீடியன்ட் ஹார்ட், கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ மொர்தெகாய் சொல்லி இருந்த அந்த காரியத்தை எல்லாம் அவள் மனசுல வச்சு தன்னுடைய குலத்தையும் சரி தன்னுடைய பூர்வோத்தரத்தையும் சரி அறிவிக்காமல் இருந்திருந்தால், இப்போ அப்படியே 20வது வசனத்துக்கு வருவோமே. 20வது வசனத்துக்கு வருவோம். இப்போ முன்னாடி அவங்க அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி மொர்தெகாய் சொல்லியிருப்பாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க ராணியாக மாறிட்டாங்க. இப்போ 20வது வசனத்தில் என்னன்னு நம்ம பார்ப்போம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்து இருந்தபடி எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும், எப்பொழுதும் ராணியா மாறிட்ட பிறகும் இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடத்து வந்தாள். when we obey our elders, நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய பெரியவர்களுடைய சொல் கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தேவ தயவை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். நமக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டி, நமக்கு மேலே அத்தாரிட்டியை, அதிகாரத்தை யார் வைத்திருக்கிறார்? அது நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், நமக்கு மேலே ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பிரின்சிபல் இருக்காங்க. நம்ம காலேஜில் படிக்கிறோம், நம்ம அம்மா அப்பா, அதுக்கு பிறகு நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம பாட்டி தாத்தா இருக்காங்க, நம்மளுடைய பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சர்ச்சில் இருக்க செல் லீடர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த அத்தாரிட்டி எல்லாம் யார் ஏற்படுத்தினது? இந்த அத்தாரிட்டி எல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணது? இந்த அதிகாரத்தெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணது? கர்த்தர். அப்போ அந்த அதிகாரத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஃபேவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன், மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். நம்ம உண்மையிலே கீழ்ப்படுகிறோமா?
நம்ம உண்மையில சப்மிட் பண்றோமா? அப்ப எஸ்தர் உண்மையிலேயே அவங்க மொர்தெகாய்க்கு சப்மிட் பண்ணாங்க. இப்போ அவங்க ராணியா மாறிட்டாங்கப்பா. அவங்க அவங்கள சப்மிட் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு எதனா அவசியம் இருக்கா? மொத்த சாம்ராஜ்யமே, மொத்த ராஜாவுடைய எல்லா காரியங்களுமே யார் கருத்தில் தான் இருக்கு? எஸ்தர் கருத்தில் தான் இருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும். அப்போ ஒரு உயர்வு என்று வரும் பொழுது, ஒரு பெரிய பதவி உயர்வோ ஒரு பெரிய ஆசீர்வாதமோ வந்த பிறகு நம்மளுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா? வந்த பிறகு நமக்குள்ள அந்த சப்மிட் பண்ற அந்த ஹார்ட் இருக்கா? நம்ம போய் அவங்க முன்னாடி ஒப்பு கொடுக்கிற அந்த ஹார்ட் இருக்காங்கிறத தேவன் பார்க்கிறார் தேவச்சனமே. அப்போ அதுதான் எஸ்தரை இன்னும் 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 ஒரு பெரிய ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போய் வைத்தது. இதுதான், நீ உன்னுடைய குலத்தை பற்றி சொல்லக்கூடாது, உன்னுடைய பூர்வத்துரத்தை குறித்து சொல்லக்கூடாது என்று அவர் சொன்ன காரியத்தை இதுவரைக்கும் எஸ்தர் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க சொன்னாங்கன்னா மொர்தெகாய்க்கு என்ன தெரியவா போகுது? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இவங்க சொன்னாங்கன்னா மொர்தெகாய்க்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால, என்னை எல்லாமே அவர் பார்த்துட்ருக்காரு, அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால தன்னுடைய எல்டர், தன்னுடைய சித்தப்பா சொன்ன அந்த காரியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவங்க அமைதியாக சப்மிட் பண்ணி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே வர வேண்டும் தெய்வச்சனமே. அப்படி வரவில்லை என்றால் நம்ம அதை கல்டிவேட் பண்ணிக்கணும். கல்டிவேட்னா நம்ம பிறக்கும் போதே நமக்கு சில காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அப்படி ஒரு குணாதிசயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நம்மால் வர வைத்து கொள்ள முடியும், அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். எனக்கு மேலே இருக்கிற என்னுடைய அத்தாரிட்டிக்கு, என்னுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னோட தாய், என்னுடைய தகப்பன், மனைவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர்மார்கள், உங்களுக்கு தலையே அவர் தான். ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தான் தலையாக இருக்கிறார், சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். யூ நீட் டு சப்மிட். மனைவிமார்களே, நம்ம என்ன முன்னேறலாலும், நம்ம என்ன பண்ணாலும், என்ன சாதனை படித்தாலும், என்ன பண்ணாலும் அந்த சப்மிஷனுங்கிற அந்த ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். காட் இஸ் செக்கிங் இட். ஆண்டவர் நம்மளை செக் பண்ணுறார். அப்போ அந்த ஒரு காரியம் தான் அந்த காட்ஸ் ஃபேவர், தேவ தயவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். மனுஷன், அந்த வசனத்தை சொல்லலாம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ தேவனோ என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் உண்மையிலே கீழ்ப்படுறீங்களா, நீங்கள் உண்மையிலே சப்மிட் பண்ணுறீங்களாங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ அந்த காட்ஸ் ஃபேவர் அப்படிங்கிறது அந்த மேக்னெட் மாதிரி அப்படியே உங்கள் பக்கமாக அட்ராக்ட் பண்ணும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். எஸ்தரை பார்த்தோமானால் செல்ஃபிஷ்னஸ் அவங்களுக்குள்ள இல்லை, சுயநலம் அவங்களுக்குள்ள இல்லை, கிரீடினஸ் அவங்களுக்குள்ள இல்லை, பேராசை அவங்களுக்குள்ள இல்லை. அந்த 400 பேர்கிட்ட பெண்கள் கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொன்னேனே, ஏகாயினுடைய வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னேனே, அந்த நேரத்தில் அவங்களுடைய சுத்திகரிப்பின் காலத்தில், அந்த அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க என்ன காரியத்தை வேணாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனால் எஸ்தர் அவங்க செல்ஃபிஷாக நடந்துக்கல. நம்மளை உய்த்து ஆராய்ந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையாவது நம்ம சுயநலமாக நடந்துருக்கிறோமா? எனக்கு மட்டும்தான் கிரீடியாக நடந்திருக்கிறோமா? பேராசையாக நடந்திருக்கிறோமா? மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். எங்கேயாவது நம்ம ரொம்ப கிரீடியாக, நம்ம ரொம்ப பேராசையாக, நம்ம ரொம்ப செல்ஃபிஷ்னஸாக நடந்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? அவளுக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவளுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எஸ்தர் வாஸ் நாட் கிரீடி, எஸ்தர் வாஸ் நாட் செல்ஃபிஷ், she was living a tree of life. அவங்க ஒரு ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க.
இது வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? நம்ம எப்பயுமே நம்மளை பார்த்து நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, 2 கண்கள் பார்த்துட்டே இருக்குது. நம்மளை என்ன பண்ணுது? 2 கண்கள் பார்த்துட்டே இருக்கு. நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யாரை பற்றி குறை பேசுகிறோம். மாறின பிறகு அவ்வளவுதான், அவங்க லைஃப் செட்டில்டு. அவங்களுக்கு முன்னாடி எந்த சேலஞ்சுமே வரலையா? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அதை விட பெரிய சேலஞ்ச் வந்துச்சு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு என்னமா, நீ லைஃப் செட்டில்டு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அப்படியா? நான் பாடுபடுறேன், அலைச்சல் படுறேன். இல்ல, அந்தந்த லெவலுக்குரிய பிசாசு அந்தந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. அந்தந்த லெவலுக்குரிய சேலஞ்ச் அந்தந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. There is a bigger devil at the higher level. ஆனா எஸ்தர் எப்படி இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணாங்க? What is the strategy? அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க? prayer, 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 prayer.
ப்ரேயர். ஏன் இத்தனை முறை சொல்கிறேன்? நம்மள பல பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்மள பல பேர் ப்ரேயரை நம்புறதே இல்லை. காட்ஸ் ஃபேவரை அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆண்டவர்கிட்ட உறவாடிட்டே இருந்தாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ராணியாக மாறிட்ட பிறகு அவங்களுக்கு முன்னாடி வந்த சேலஞ்சஸ் கூட அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. எதனால்? ப்ரேயர். ஏன் நம்மளால் ப்ரேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல? ஏன் நம்ம நொறுக்கி ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியல? கதை பேசிட்டு, ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு இருக்கிற காலம் இது இல்லை தேவஜனமே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்போ வேணாலும் ஆண்டவருடைய வருகை வரும். தாய்வானில் நிலநடுக்கம், ஜப்பானில் நிலநடுக்கம், பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் வந்துச்சா? போன வாரம் வந்துச்சா? பார்த்தோமா? அமெரிக்காவில் நிலநடுக்கம், இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஆடுது, பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலனா ரொம்ப கஷ்டம். லெட்ஸ் சேஞ்ச் அவர் மைண்ட். ஆண்டவருடைய ஃபேவரை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் தேவைக்காக தான் நம்ம ஓடுறோம். அதாவது உலக பிரகாரமாக, நான் ஒரு பைக் வாங்கணும், வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. நான் ஒரு வீடு வாங்கணும், வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க, வேணான்னு சொல்லலை. சந்தோஷமாக இருங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் தேவன், அவருடைய ராஜ்யம். அவரை முன்னாடி வச்சுட்டு போங்க. எவ்ரிதிங் வில் ஃபாலோ. எவ்ரிதிங் வில் ஃபாலோ. எல்லாமே உங்கள் பின்னாடி வரும். என்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டாருன்னா, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாருன்னா நான் ஆண்டவர் ஊழியம் பண்ணுவேன். ஆனால் வேலை கிடைச்ச பிறகு நம்ம அதை செய்கிறோமா? அந்த வார்த்தையை நிறைவேற்றுறோமா? எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னா நான் ஆண்டவருக்காக இதை பண்ணுறேன். நிறைய டைம் நம்ம பண்ணுறது இல்லை தேவஜனமே. we need to be very careful in our words. நம்ம வாயை திறந்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பொருத்தனை நிறைவேற்றலைன்னா, இது வரைக்கும் ஏதாவது நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பொருத்தனையை நிறைவேற்றிருங்க. நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரல, ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசுகிறாரு, எனக்கு தெரியல. பொருத்தனை செஞ்சுட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றலைன்னா பொருத்தனையை நிறைவேற்றுங்க. பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய பலனை தாங்கன்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு நிறைவேற்றக்கூடிய பலன் இல்லைப்பா, நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரி, எஸ்தர் ராஜாத்தி இப்பேற்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன் இப்பேற்பட்ட ஒரு ஃபேவரை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கணும்? அத்தனை பெண்கள், அத்தனை யூத பெண்கள் அங்கே இருந்தாங்க, எத்தனையோ குல பெண்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் எஸ்தருக்கு மட்டும் ஆண்டவருடைய ஃபேவர் கிடச்சிச்சு. ஏன் கிடச்சிச்சு? எதனால் ஆண்டவர் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக. உன்னை ஆண்டவர் உயர்த்துறார் மகனே. இங்கே இருக்கிற பல பேர் மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் இருக்கீங்க, பல பேர் போய் நல்ல வேலை பார்க்குறீங்க, உயரிய ஸ்தானத்தில் இருக்கீங்க. ஏன் உங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கார் தெரியுமா? அவர் வேலையை செய்யறதுக்காக. அங்க இருந்து அவருக்காக நிற்கும்படிக்கு மறந்துடாதீங்க. அப்போ இதான் சூழ்நிலை. ராஜாவை என்ன பண்ணோம்? போய் மீட் பண்ணோம். ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்துருச்சு. ஆமான் என்கின்ற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செய்கிறவன் அவன் சதி திட்டம் தீட்டிட்டான். ஊரில் இருக்கிற எல்லா யூதர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜாவினுடைய முத்திரை மோதத்தில் முத்திரை வைத்து அந்த டிக்ரி, அந்த தாக்கீது ஆனது பிறப்பிக்கப்பட்டது. நாள் குறிக்கப்பட்டாயிற்று. எஸ்தர் அவங்களுடைய ஸ்தானத்தில் அவங்க நின்னாங்க. இதற்காகத்தான் எஸ்தரை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள், இட் இஸ் ஃபார் சம் பர்பஸ். ஜஸ்ட் பிலீவ் இட், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ஒரு கஷ்டம். அதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கு. அப்போ நம்ம லைஃப்பில் வர ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை கூட ஆண்டவரால் பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெகட்டிவ் சூழ்நிலை வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, ஆண்டவரோட துணையோடு கூட போங்க.
ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காகலாம் உங்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சவங்க, அன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பார்த்தவங்களாம் நீங்க வேற மாதிரியா பார்க்குறாங்க. உனக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்போ எஸ்தரை ஆண்டவர் சாதாரண நிலையிலிருந்து கொண்டு வந்து இந்த அரண்மனையில் வச்சிருக்காரு அப்படின்னா இட் இஸ் ஃபார் அ பர்பஸ். அவருடைய ஜனத்தை காப்பாற்றும்படிக்கு தான் முன்னாடியே பிளான் பண்ணி கொண்டு வந்து ஆண்டவர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அழைப்பிக்கப்படாமல் கூப்பிடாம ராஜா கிட்ட வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? பொற்செங்கோல அவர் நீட்டணுமா, நீட்டலனா சாக வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படின்னா டூ ஆர் டை, ஒன்று செய் இல்லை செத்துமடி, 50-50 சான்ஸ். அப்போ அவங்க இறக்கவும் வாய்ப்பு இருக்குது, ராஜா வந்து அவங்கள ஏற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த டிப்பில் அந்த அந்த அவ்வளோதான் விளிம்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா எஸ்தர். அடுத்தது நம்ம மேற்கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொர்தெகாய்க்கு அவங்க சொல்கிறாங்க, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொன்னது என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாயோ என்று உன் மனதில் நினைவு கொள்ளாத. நீ நினச்சிக்காத நீ உள்ள சேஃபாக பேலஸில் இருக்கன்னு நீ தப்பிச்சுக்குவேன்னு நினச்சிக்காத. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ, நம்ம எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நீ, ப்ளீஸ் அண்டர்லைன் இன் யோர் பைபிள், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த சூழ்நிலையில ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு பிரதர். இந்த சூழ்நிலையில கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்திற்கு ஹெல்ப் பண்ணும்படியாக தான் உன்னை அந்த பொசிஷன்ல வச்சிருக்காரு சிஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நமக்கு உயர்வை தரணும்? ஏன் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தரணும்? ஏன் நம்மளை பிளஸ் பண்ணணும்? ஃபார் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யும்படிக்கு தான் ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார். மறந்துடக்கூடாது. we have a big purpose before us. நமக்கென்று ஒரு பெரிய நோக்கம் நம்ம முன்னாடி இருக்கு. பல நேரத்தில் நம்மளை உயர்த்திட்ட பிறகு, ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வு கொடுத்துட்ட பிறகு அது நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. நம்ம யாரு, நம்ம ஆண்டவர் யாரு, நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எவ்வளோ தாழ்மையான இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தாரே, அதை மறந்துடுறோம், நம்மளையும் மறந்துடுறோம். எஸ்தர் மறக்கலைங்க, எஸ்தர் மறக்கலை. எஸ்தர் யோசிக்கும் பொழுது கரெக்டான நேரத்தில் மொர்தெகாய் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா எப்படி? நம்மளுக்கு நிறைய நேரத்தில் டிசிப்ளின் பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் என்ன மட்டும் சொல்கிறாங்க, ஏன் என்ன மட்டும் இப்படி பண்ணுறாங்க, உன் மேலே அக்கறை இருக்குமா, அதனால தான் உன்னை வந்து டிசிப்ளின் பண்ணுறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்ரு இடும் முத்தங்களை விட உன்னுடைய சிநேகிதன் உனக்கு கொடுக்கும் அடி வந்து, சாரி அந்த வசனம் எனக்கு சரியாக எனக்கு ஞாபகம் வரல, அது வந்து பெஸ்ட்டுன்றாங்க. அப்போ ஒருத்தவங்க நம்மளை டிசிப்ளின் பண்ணும்பொழுது நம்மளை ஏன் டிசிப்ளின் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குது, அதனால தான் வந்து பண்ணுறாங்க. இல்லைனா நீ என்னென்னா பண்ணிட்டு போ, எனக்கு என்ன, நீ யார் நான் யார், நான் ஏன் உன்னை வந்து டிசிப்ளின் பண்ணுவோம், இல்லையே உன்னை வந்து டிசிப்ளின் பண்ணுறாங்களே. அப்போ அந்த அப்ரோச்சில் எஸ்தர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பெரிய ராஜாத்தியாக இருந்தாலும் இந்த மொர்தெகாய் இப்போ சாதாரண ஒரு குடியானவன் தான். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழுமும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்ன அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம ஏற்கனவே அந்த பாயிண்ட் பார்த்தோம், she obeyed elders instruction. அப்போ மறுபடியும் எஸ்தர் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க மொர்தெகாய்க்கு. என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். கார்ப்பரேட் பிரேயர். எத்தனை பேர் நம்ம கார்ப்பரேட் பிரேயரை பிலீவ் பண்ணுறோம்? கார்ப்பரேட் பிரேயர்னா நான் கூட்டு பிரார்த்தனை, ஒன்றா சேர்ந்து பண்ணுற பிரேயர். நீங்கள் மட்டும் இல்லை,
கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து பண்ணுற ப்ரேயர். எத்தனை பேர் நம்ம கார்ப்பரேட் ப்ரேயரை பிலீவ் பண்ணுறோம்? நிறைய பேர் பண்ணுறது இல்லை. டோன்ட் திங்க் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் போய் நாளெல்லாம் உழைக்கிறதும் ஒன்று தான், நாளெல்லாம் பயங்கரமாக போராடுறதும் ஒன்று தான். நீங்கள் வேலைக்கு போகிறத பற்றி நான் சொல்லலை. ஒரு காரியத்தை குறித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் ஒன்று தான். நீங்கள் முட்டி போட்டு ஆண்டவருடைய கரத்தில் அந்த விஷயத்தை ஒப்புக்கொட்டு முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதும் ஒன்று தான். திஸ் வில் சேஞ்ச் த சிச்சுவேஷன். இட் கேன் சேஞ்ச் த சிச்சுவேஷன். தட்ஸ் வாட் ஹேப்பன் ஹியர். 3 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் நம்மளை கவனித்து பார்க்க சொல்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. யார் அதெல்லாம் போஷிக்கிறாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி டாகிக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற புசி கேட்டுக்கு, உங்கள் வீட்டில் மீன் தொட்டியில் இருக்கிற மீனுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் பெரிய சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. காட்டில் இருக்கிற யானை, காட்டில் இருக்கிற புலி, சிங்கம், கடலில் இருக்கிற திமிங்கலம், எல்லாத்துக்கும் யார் ஆகாரம் கொடுக்கறது? அவர் கொடுக்குறார். அப்போ இத்தனை பேருக்கு கொடுக்குற அவரு தன்னுடைய சாயல்ல படைக்கப்பட்ட நீ விசேஷித்தவன் சொன்ன ஒருத்தன் புசியாம குடியாம வெயிட் பண்ணா அவருக்கு தெரியாம போமா? இட் வில் அட்ராக்ட் காட்ஸ் அட்டென்ஷன். ஏன் என் பிள்ளை சாப்பிடல? எல்லாமே அவனுக்கு கொடுத்துருக்கனே, எல்லாமே ஃபுட் இஸ் ஆன் த டேபிள், எல்லாமே அவன் வீட்டு கிச்சனில் இருக்கேன், அவன் ஏன் ஃபாஸ்டிங் பண்ணுறான்? அவன் ஏன் சாப்பிடாம இருக்கான்? ஆண்டவர் திரும்பி பார்ப்பாருங்க. when you fast, when you pray, God will hear. அப்போ இவங்களும் என்ன பண்றாங்க? 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்றாங்க, தாதிமாரும் உபவாசம் பண்றாங்க. சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்போ இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளானு? நாங்கள் ப்ரே பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் பண்ண போகிறோம், ராஜா போட்ட திட்டத்தை தாண்டி நாங்கள் ராஜா கிட்ட பேச போகிறோம். ஜெயம் கிடைச்சிச்சா? ஜெயம் கிடைக்கலையாங்க? ஜெயம் கிடைச்சிச்சு. எப்படி இந்த போல்ட்னஸ் வந்தது? ஒரு சாதாரண குடியானவள் அவள். வெரி சிம்பிள் கேர்ள், வெரி சிம்பிள் ப்ரொஃபைல், ரொம்ப சிம்பிள் ப்ரொஃபைல். ஆனால் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை எஸ்தர் வாழ்ந்தாங்க. அவங்களுக்குள்ள ஜென்டில்னஸும் இருந்தது, அவங்களுக்குள்ள போல்ட்னஸும் இருந்தது. ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டான குணங்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஜென்டில்னஸ், ஹியூமிலிட்டி, ஒபீடியன்ஸ், சப்மிஷன், கீழ்ப்படிதல், தாழ்மை, இதெல்லாமும் இருந்தது. போல்டாக போய் பேசவும் முடிஞ்சு. ஆண்டவர் அந்த போல்ட்னஸ் நான் ரெடி பண்ணுற விருந்துக்கு நீங்களும் வாங்க, ஆமானும் வாங்கன்னு சொன்னாங்க. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை எஸ்தர் பேசினாங்க. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் இடத்துல எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லைங்க. ஆமான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ராஜா உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே போனவுடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்படியே உளறியிருப்போம். யாரா நீ? எங்கேருந்துடா வந்த? ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் பேசி அந்த ஹோல் சினாரியோவை ஸ்பாயில் பண்ணியிருப்போம். ஷீ ஹேட் குட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. உள்ளுக்குள்ள பயம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் உட்காந்துருக்கான். அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையே, கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையே, ரிவெஞ்சை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையே. பழி வாங்கணும்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? பழி வாங்கியிருக்கலாம். ஒன்றுமே பண்ணலை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ராஜா, நீங்களும் ஆமாம் சார் நீங்களும் வாங்க. தட்ஸ் ஆல். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? வந்தாங்க. ராஜாவும் வந்தார், அவரும் வந்தார். கேட்குறாங்க,
உனக்கு என்னமா வேணும், என் ராஜ்யத்துல பாதி கூட நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன். எதுவுமே கேட்கல. திரும்பி நெக்ஸ்ட் டே வாங்க ராஜா. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? அன்னைக்கு நைட் என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு என்ன வரல? தூக்கம் வரல. ஆண்டவர் அதை தடை பண்ணாரு. அவர் நினைச்சாருன்னா நமக்காக என்ன வேணாலும் செய்வார் தேவச்சனமே. அவ்வளோ பெரிய ராஜாக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா ராஜாங்க என்னென்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கே. யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி பாட சொல்லியிருக்கலாம், டான்ஸ் ஆட சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ராஜா என்ன பண்ண சொன்னார்? நாளாகமத்தின் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னாரே. எப்படி நடந்தது? இட் வாஸ் காட் himself operating the scene. எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் தேவன், கர்த்தர், ஆண்டவர், எந்த வார்த்தையும் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க ஆண்டவர் அந்த கண்ட்ரோல் எடுத்தார் கையில். நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காராப்பா, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ சிரமம், நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? இல்லை மகளே, ஸ்டில் he is in control. just relax. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அந்த நைட் என்ன நடந்தது? ராஜாவுக்கு தூக்கம் வரல. நாளாகமத்தின் புஸ்தகத்தை அவங்க கொண்டு வராங்க. வாசிக்கும் பொழுது அந்த பேஜை வாசிக்கிறாங்க. எந்த பேஜ்? மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றியதாகவும் அதற்கு மொர்தெகாய்க்கு காரியம் எதுவும் அவனுக்கு ரிவார்டு கொடுக்காததையும் அந்த நேரத்தில் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் வாஸ் காட்ஸ் பிளான். அப்ப ராஜாவுடைய சமூகத்திற்கு இந்த விஷயம் கொண்டு வரப்படுகிறது. என்ன விஷயம்? மொர்தெகாய்க்கு இன்னும் அந்த ரிவார்டு கொடுக்கப்படலை. த நெக்ஸ்ட் மார்னிங் ஆமான் தூக்கு மேடை ரெடி பண்ணிட்டு வரான். முடிஞ்சு இன்னைக்கு மொர்தெகாயோட கடை. ராஜா என்ன பண்றாரு? மொர்தெகாய்க்கு ரிவார்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு சக்தி வேலை செய்யுது. காட்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஈவில் ஃபோர்ஸ் ரெண்டும் வேலை செய்யுது பாருங்க. ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஆண்டவருடைய ஃபேவர் நிக்குது, பிசாசுடைய பிளானும் நிக்குது. ரெண்டும் இப்போ போட்டி போட போகுது. ராஜா கேட்குறார், ராஜா ஒருத்தனை கனம் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? ராஜாவுடைய வஸ்திரம் போட்டுக்கணுமா? ராஜாவோட முத்திர மோதிரம் போட்டுக்கணுமா? ராஜா போகிற குதிரை போடுமா? இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. ராஜா என்ன தவிர வேற யாரைப்பா கனம் பண்ண போறாரு? இவர் அள்ளி விடுறாரு எல்லாத்தையும். முடிவில் நடந்தது என்ன? நீ சொன்னதில் ஒன்று விடாம மொர்தெகாய்க்கு செய். முடிவில் எது ஜெயிச்சுச்சு? ஆண்டவர் ஜெயித்தாரு. டார்க் ஃபோர்ஸ், காட்ஸ் ஃபோர்ஸ் ரெண்டும் எழும்புது. ஃபைனலா யார் ஜெயிச்சாங்க? ஆண்டவர் ஜெயிச்சார். அப்போ மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா கணத்தையும் செய்யறாங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு போதும் கைவிடவே மாட்டார். நான் சொன்னனே, கஷ்டமான பாதைகள் உங்களை புடமிடுவதற்காக, உங்களை இன்னும் வளர்த்து மேல நிலைக்கு கொண்டு போவதற்காக. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன்? அவன் 6th போனோன்றதுக்காக. ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு வைக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு வைக்கிறாங்க, யூஜி பிள்ளைக்கு வைக்கிறாங்க, பிஜி பிள்ளைக்கு வைக்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு வைக்கிறாங்க. ஏன் 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 அடுத்தடுத்த லெவல் அவங்க மேலே போகிறாங்க. அது போல தான் மகனே, உன் வாழ்க்கையில் வர பிரச்சனையும் உன்னை அடுத்த லெவலுக்கு மேலே கொண்டு போகிறதுக்காக மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணு. அவரை நோக்கிப்பார். இங்கே விஷயமே அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஃபைனலாக என்னதான் நடந்துச்சு? ஆமான் வாஸ் டிஃபீட்டட். எந்த தூக்கு மேடையை அவன் மொர்தெகாய்க்காக ரெடி பண்ணானோ அந்த தூக்கு மேடையில் அவனையே போட்டாங்க. காரியம் மாறுதலாக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு everything will change in just 1 minute. காரியம் மாறுதலாக முடியும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்ச் ஆகும். நீ அவரை உறுதியாக பிடிச்சிக்கும் போது, தேவ தயவு உங்க கூட இருக்கும் போது everything can change. இங்கே கீ பாயிண்டே தேவ தயவு. அதற்கு பிறகு என்ன நடந்தது? மொர்தெகாய் வாஸ் ப்ரமோட்டட். வாசல்ல, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருந்தவன் இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறான். எப்படி சாத்தியம்? தேவ தயவு, பிரேயர், வெயிட்டிங் ஃபார் காட் டு மூவ்.
நம்மளே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆண்டவருக்கு நம்ம சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோமே. எனக்கும் கொஞ்சம் சான்ஸ் தான் கேட்குறாரு ஆண்டவர். உன் லைஃப்பில் நான் முடிவு எடுக்கிறதுக்கு, உன் லைஃப்பில் நான் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தான், எனக்கு விட்டு கொடு. நம்மளே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்மளே நம்ம லைஃப்காக செஞ்சுட்டே இருக்கோம். ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கிவ் காட் ஹிஸ் ஸ்பேஸ் டு ஆப்ரேட். அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவர் வந்து உள்ள உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவர் வந்து செஞ்சார்னா எல்லாமே பிளெஸ்ஸிங். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட மகனே, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட மகளே, எல்லாமே அவர் வித்தியாசமாக செய்வார். 1 கொரிந்தியர் 2:9 படித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2:9 என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம்? வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தயவு செய்து வேதாகமத்தை வைத்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் என் பைபிளில் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்லணும். 1 கொரிந்தியர் 2:9 எடுத்துக்கோங்க. எல்லாருமே எடுத்துக்கோங்க. அது இங்கிலீஷ் பைபிளாக இருந்தாலும் தமிழ் பைபிளாக இருந்தாலும் எல்லாம் எடுத்துக்கோங்க. பேனா கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் பேனா இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வாங்கியாவது அண்டர்லைன் பண்ணுங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்க அவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ என்னில் அன்பு கூறுகிறல்ல மகனே, உனக்கு நான் வச்சிருக்கிறத, உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத, யாருடைய கண்ணும் பார்த்திராததை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. மகனே, உனக்கு இந்த பிளஸிங்கை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யாருடைய கண்களும் பார்த்திராத அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போறார். நம்பர் 2, இப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு அதிசயமா, இப்படி கூட நடக்குமா வாழ்க்கையில? காது கேட்கவும் இல்லை. அப்பேற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். கைகளை தட்டலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அடுத்தது, இப்படிலாம் கூட நடக்குமா? நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாதபடி அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட காரியத்தை தான் தேவன் எஸ்தருடைய வாழ்க்கையில செய்தார். நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க. பல நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம், யோசிக்கிறோம். எபிரேயர் 4:16 சொல்லுது, தேவ தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can we obtain God's grace, God's favor? எப்படி நாம் தேவ தயவை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வசனத்தையும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க போறோம், மனப்பாடம் பண்ண போறோம். பியூட்டிஃபுல் வர்ஸ், வண்டர்ஃபுல் வர்ஸ். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தை தேவஜனமே. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவரை நோக்கி யாரும் பார்க்க முடியாது, அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆண்டவர் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். மோசேட்ட மட்டும் தான் பேசுவாரு, தீர்க்கதரிசிகள் கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்ப்பா அப்படின்னா தீர்க்கதரிசிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதோ, எருசலேமினுடைய திரைச்சீலை, எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக 2ஆக கிழிந்து இரு திறத்தாரையும் இணைத்தது. இன்று நீயும் நானும் ஆண்டவருடைய த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட, கிருபாசன தண்டையில தைரியமா போலாம். அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, அப்பா எனக்கு இதை கொடுங்கப்பா, கேளுங்க.
ஏன் உங்ககிட்ட இல்ல தெரியுமா? ஏன்னா நீங்க கேட்கறது இல்லை. You don't have because you don't ask. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. That's all. ஆதலால் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கம் நம்மளுக்கு வேணுங்க. கர்த்தருடைய கிருபை வேணுங்க. நம்ம பர்ஸில் காசு ஃபுல்லாக இருந்தால் மாத்திரம் நம்ம வாழ்ந்துட முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம வெல் செட்டில்டாக இருந்தால் நான் பார்த்துப்பேன், நான் செஞ்சிருவேன், முடியவே முடியாது. we need his mercy, we need his favor, we need his grace. அது அடைவதற்காக தைரியமாய் கிருபாசன தண்டையில் நம்ம போகலாம். இந்த சாத்தான் பல நேரத்தில் பல விஷயத்தை இன்ஜெக்டிங் தாட்ஸை நமக்குள்ள கொடுப்பான். ஏய் நீ ஒரு பாவி. ஆமா நான் பாவி தான், ஆனா எங்க அப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை கழுவிட்டாரா, நீ வாய மூடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பல நேரத்தில் நம்ம கெட்டது பண்ணும் போதெல்லாம் நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக ஜாலியாக ஃபாஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவோம். ஆனால் ஒரு நல்லது பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். நம்ம உண்மையிலே பண்ணலாமா? ஒரு நல்லது பண்ணும்போது ஒரு பெரிய குழப்பம் வரும். கர்த்தருடைய காரியம் பண்ணும்போது ஒரு குழப்பம் வரும். ஏன் 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 ஏன்? தைரியமாக பண்ணுங்க, நல்லது தானே பண்ணுறீங்க, பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிறார், தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும். boldly come into the throne of grace. அவருடைய கிருபாசன தண்டைக்கிட்ட நம்ம போகிறோம். we are going to wait for his grace. உங்கள் கிருபை இல்லாமல், உங்கள் தயவு இல்லாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ப்ரொசீட் பண்ணாதீங்க தேவஜனமே, ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு 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 கன்ஃபர்மேஷன், ஒரு அஃபர்மேஷன் வந்த பிறகு எந்த காரியம்னாலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு கூட அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துறாதீங்க எந்த மனுஷங்கிட்டையும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அவர்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன், பேசலாமா? ஆண்டவர் சொல்வார், அஃபர்ம் பண்ணுவார், கண்டிப்பா உணர்த்துவார், உங்க கூட பேசுவார். அவர் பேசுற தெய்வம். அவர் பேசாதன்னா பேசாதீங்க, இப்ப வேணாம், நாளைக்கு பேசுனா வெயிட் பண்ணுங்க. நீங்களா அப்படியே போய் முன்னாடி போவாதீங்க. give some space for God to operate in your life. உங்க வாழ்க்கையில அவர் உள்ள வந்து ஆபரேட் பண்றது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. உங்க இருதயம் ஆகிய சிங்காசனத்துல அவரை ராஜாவா அமர செய்யுங்க. நம்ம பாரம், இத பாரமா வச்சுக்கோமே, நம்ம பாரம், நம்ம பிரச்சனை, நம்ம கவலை எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சிட்டோம்னா அவர் எங்க வந்து உட்காருவாரு? அவர் எந்த இடத்துலங்க வந்து உட்காருவாரு? எல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சுட்டு அவரை உட்கார வைங்க. Give Jesus his place. Give Jesus his place to operate. இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துட்டு வரல, ஆனா ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்க எல்லாரும் கூட நான் பேசுறாரு, நான் விசுவாசிக்கிறேன். Give Jesus his place to operate. Give his throne. நீங்க வந்து என் இருதயத்துல உட்காருங்க, நீங்க வந்து என் வாழ்க்கையில உட்காருங்க, நீங்க வந்து என் குடும்பத்துல உட்காருங்க, நீங்க வந்து என்ன ஆபரேட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. அவர் வந்தார்னா 1 கொரிந்தியர் 2:9 பார்த்தோம் பாருங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய நினைவுகள் அது தோன்றவும் இல்லை. அந்த மாதிரி சாதாரணமான விஷயத்தெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். The extraordinary, the amazing things, the awesome things. எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது? தேவ தயவுங்க, அப்படிதான் நடக்கும். ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கிற நேரம் இது. அப்படி எழுந்திருக்க போகிறோம். ஏதோ நாமளும் வார வாரம் ஒரு செய்தியை கேட்டோங்கிற மாதிரி இந்த செய்தி இருக்கக்கூடாது தேவச்சனமே. God's grace, God's favor எனக்கு வேணும். Continue to live in God's favor. எஸ்தருக்கு தேவ தயவு இருந்துச்சு, மொர்தெகாய்க்கு தேவ தயவு இருந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும்
தேவ தயவு வேணும். லெட்ஸ் குவைட் ourselves. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். உங்களுடைய அனாலிட்டிக்கல் மைண்ட், உங்களுடைய சிந்தனை, உங்களோட கால்குலேஷன் அதெல்லாம் மூட்டை கட்டி இறக்கி கீழே வச்சிருங்க ப்ளீஸ். நம்ம ரொம்ப படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அனுபவசாலி, எல்லாத்தையும் மூட்டை கட்டி இறக்கி கீழே வச்சிருங்க. எனக்கு உங்கள் தயவு வேணும் ஆண்டவரேன்னு மட்டும் கையை நீட்டி அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு வேற எதுவும் வேணாம்ப்பா, ஐ நீட் யோர் ஃபேவர். இயேசு ஆகிய பிள்ளைக்கே தேவ தயவு தேவைப்படும் பொழுது நமக்கும் தேவை. நீங்க சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், யாரு எந்த வயதினை உடையவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவ தயவு தேவை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரான். அவன் திருடறதுக்கு வரான், அழிக்கிறதுக்கு வரான், உங்களை கொல்றதுக்கு வரான், உங்களை சேதப்படுத்துறதுக்கு வரான். நீங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறீங்க? தேவ தயவு இருந்தா தப்பிப்பீங்க. தேவ தயவு இருந்தா போதும். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேர்ந்து சொல்லமாப்பா. சேவை செய்ய கிருபை தாருமே. எப்போமா கிருபப்பா. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை அப்பா பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே அப்பா இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கேட்போம் கடைசியாக. இன்னும் தேவை கிருபை தாருமே. இப்படி தேவ தயவையும் உங்களுடைய கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீங்க. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் அடியாரை மறைத்து உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபெறும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்ரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்ரீயாக்கினான். இந்த நாள்ல நம்ம பார்த்தோம் எப்படி எஸ்தர் ராஜாத்தி தேவ தயவையும் மற்றும் தேவ கிருபையும் பெற்றுக்கொண்டாள் என்று. காரணம் அவளிடத்தில் காணப்பட்ட ஜீவ விருட்சத்தின் குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எஸ்தர் ராஜாத்தி கிட்ட பாத்தீங்கன்னா தாழ்மை இருந்துச்சு, நீடிய பொறுமை இருந்துச்சு, கீழ்ப்படிதலுள்ள இருதயம் இருந்துச்சு, இச்சையடக்கம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு மற்றும் ஞானம் முக்கியமா இருந்துச்சு. அவளிடத்தில் ஒரு தாழ்மையின் இருதயத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல கூட கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் குணாதிசயங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கர்த்தர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு நான் வந்த உடனே இந்த குணாதிசயங்கள்லாம் என்னை விட்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த பிரச்சனை நேரத்துல நான் பேசக்கூடாது என்று.
பரிசுத்த ஆவியானவர் என்ன வந்து ஸ்ட்ராங்கா சொல்வார், நீ இப்ப பேசாத. ஆனா அநேக நேரத்துல என்னுடைய பொறுமையை நான் இழந்திருக்கிறேன். கீழ்ப்படிதல் இல்லாம நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய விளைவுகளை சந்திச்சது உண்டு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த குணாதிசயங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆனா இன்ற நாள் வரைக்கும் நான் அதை பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாள் வரைக்கும் அது என்கிட்ட இல்லைன்னு இதனால நான் தெரிஞ்சுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல என்ன முதலாவது மனம் திரும்ப சொல்கிறார். ஒருவேளை என்ன போல நீங்களும் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை வாழாம இருந்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற இந்த குணாதிசயங்களை இந்த நாள்ல அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த குணங்கள் இருந்தாதான் நாம் முதலாவது தேவ தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை அழைத்த அழைப்புல நம்ம நின்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எப்படி எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஸ்தானத்தில் நின்று அவள் இந்த குணாதிசயங்களை வைத்தது நிமித்தம் கர்த்தர் அவளை அநேக யூதர் குலத்தை மீட்கும்படிக்கு தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தாரோ, அது போல நம்மையும் ஜெயிக்க வைக்க முடியும். இந்த நேரத்துல முடிந்தவர்கள் நாம் முன்பாக வரலாம். முன்பாக வந்து நம்ம தேவ சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? இந்த நாள்ல முதலாவது நாங்க மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் குணங்கள் காணப்படாம இருந்துச்சு. இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த குணங்களை தாங்க நாங்க இன்னும் உம்முடைய ஆண்டவரே இயேசுப்பா கிருபாசனையில் கிட்ட சேர, உடைய தயவை பெற்றுக்கொள்ள, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்க. முடிந்தவர்கள் நாம் எல்லோரும் முன்பாக கடந்து வந்து தேவ சமூகத்துல நம் மனம் திரும்பலாம். இந்த நேரத்துல நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். இனி நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த குணங்களை நாங்க எங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு நாங்க எங்களுடைய ஸ்தானத்தில் நின்று உங்களுடைய பணிகளை செய்வோம் என்று நம்ம அப்படியே விட்டு கொடுப்போம். நிர்மூலமாகாததும் நீர்ப்பதுவோ கிருபை, நிர்மூலமாகாததும் நீர்ப்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாப்பா, கிருபை காத்து கொள்ள உதவி செய்யப்பா. காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆண்டவரே, நாங்கள் நின்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் எங்களை இந்த நாள்ல மாற்றுங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த வேளையில கூட தேவ தயவு என்கின்ற இந்த அனாயிண்டிங்கை, இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். கைகளை விரித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தரே,
மன்னிச்சிருங்கப்பா. நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன். நான் உமக்காக இன்றையில இருந்து காத்திருக்க போகிறேன். ஒரு மனுஷனிடத்துல வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுவேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா தான் நான் அந்த மனுஷனிடத்துல பேசுவேன். அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும், என் கணவராக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், என் தகப்பனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து அஃபர்மேஷன் வாங்காம நான் ஒரு மனுஷனிடத்துல பேச மாட்டேன். இன்னையில இருந்து நான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். எஸ் லார்ட். இந்த தீர்மானத்தை எடுத்த தேவஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை, அப்பேற்பட்ட தேவ தயவை தேவன் உனக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive the anointing of God's favor from this day onwards. From this day onwards, your life is changing. From this day onwards, your perspective is changing. இன்றிலிருந்து உன்னுடைய கண்ணோட்டம் மாறுகிறது. தேவன், 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 தேவன் என்று அவரை நோக்கி நீ காத்திருக்க போகிறாய். அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். இருளின் அதிகாரத்தை தேவன் மேற்கொண்டார். எல்லா ஆமானுடைய சதி திட்டங்களை தேவன் முறியடித்தார். உனக்காக முறியடித்தார். ஆமான் ஒரு திட்டத்தை போடும்பொழுது தேவன் ஒரு திட்டத்தை போட்டாரே, அதே போல எத்தனை ஆமான்கள் உன் வாழ்க்கையில எத்தனை திட்டத்தை போட்டாலும் எல்லா திட்டத்தையும் தேவன் இன்றைக்கு முறியடித்தார். முந்தி கட்டினார். எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய படிப்புக்கு விரோதமாக, எங்களுடைய பிசினஸ்க்கு விரோதமாக, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, எழும்ப நினைக்கிற எல்லா ஆமானுடைய சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால், ஜீவிக்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய பரலோக அக்கினியை பாடுகிறோம், பஸ்மமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். என் தேவன், நீர் வெற்றி சிறந்தீரப்பா. நன்றி. எனக்கு நீர் உங்க ஃபேவரை கொடுத்தீங்களேப்பா. Thank you Lord. From this day onwards, I will live in God's favor. ஸ்கூல்ல எப்படி உறுதிமொழி எடுப்பாங்களோ அது மாதிரி உறுதிமொழி எடுக்கலாமா? பிளட்ஜ் எடுப்பாங்கல்ல, கையை நீட்டுங்களேன், உறுதிமொழி எடுக்கலாம். ரைட் ஹேண்டை நீட்டுங்களேன். நான் இன்று முதல் தேவ தயவில வாழ்வேன் என்று கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியளிக்கிறேன். எஸ், from this day onwards, you are going to live in God's favor. You are going to wait for God's favor. அவர் வந்து ஒரு கதவை திறக்கலனா வெயிட் பண்ணு. அவர் வந்து திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர் நம்ம ஆண்டவர். அவர் திறந்தார்னா யாரும் மூட முடியாது. நீங்களா போய் எந்த கதவையும் அடிச்சு உடைச்சு திறக்காதீங்க. நீங்களா போய் எந்த பூட்டையும் அடிச்சு உடைச்சு திறக்காதீங்க. வெயிட் ஃபார் காட். அவர் வந்து திறந்தார்னா no man can shut. No man can stand against you. Yes. Thank you Lord for your favor. இயேசுவாகிய பிள்ளை ஞானத்தில, வளர்த்தில, தேவ கிருபையில, மனுஷ தயவுல அதிகமா விருத்தி அடைந்தது போல, ஆனா இந்த 4 விஷயத்தை எங்க எல்லாருக்கும் நீங்க கொடுங்கப்பா. ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, வளர்த்தி எங்களுக்கு கொடுங்க, தேவ தயவை எங்களுக்கு கொடுங்க, மனுஷ தயவை எங்களுக்கு கொடுங்கப்பா. வேலை ஸ்தலத்துல தயவுகள் உண்டாகட்டும், பள்ளி கல்லூரியில தயவு உண்டாகட்டும், வீடுகள்ல தயவு உண்டாகட்டும், குடும்பத்துல தயவுகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Lord for your amazing favor upon us. Thank you Lord for your amazing grace upon us. We submit ourselves Lord. உடைய கரங்களை உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றையிலிருந்து நாங்க புதிய சிருஷ்டி. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவு செய்து அமரலாம். கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியத்தை இந்த ஆண்டுல செய்ய போகிறார். இந்த பூரிமோட blessing, இந்த பூரிமோட anointing நம்ம ஒவ்வொரு மேல இருக்கு, நம்ம ஒரு குடும்பத்தின் மேல இருக்கு. விசுவாசம். ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கை குலுக்கி சொல்லுங்க, God's favor is with you.
God's favor is with you. God's favor is with you.